எங்கே பதுங்கியிருக்கிறான் என்ற உண்மை தெரியவில்லை. நாராயணன் கிடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நான் சொல்லியவாறு 5 தலை நாகமாக உருவெடுத்து அண்ணன் நாகனை கடித்து கொதறி விடலாம். இப்பொழுதே சொல்கிறேன், 5 நாகமாக அவனை கடிக்கின்றேன். பக்தர்களாரை காப்பாற்றினார்கள். எத்தனையோ உருவெடுத்தோம், எப்படி காப்பாற்றுவோம். கடைசியில் அந்த ஆதிபரா சக்தி நீலி கருமாரி திருமூலி அந்த அம்மையார் அழைத்தால் இதற்குள் தகுந்த வழிபிறக்கும். அன்னையே ஐயனுடைய அருள் எனக்கு கிடைத்தது. மாயக்கண்ணனே வந்து அவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அன்னை அபிராமியை துவைக்க வேண்டும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, எங்கள் அன்னை ஆதி பராசக்தியை அழைக்கிறேன். அவளுடைய அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும். இறைவா சங்கரி ஜடாயுதரி சச்சுதானந்த கௌரி நித்திய வேணினி ரகுராணி பரிபூரணி ஏழூர் கோடாலி எடுத்து நீ அம்புரு தோணியா அடி ஏகாந்தமான வடிவே கடலை காலியா உதைத்து மிதித்து காண வழிவகுத்த அம்மையே அழகான கோவிலூர் கிராமத்தில் புகழோடு வாழும் எனது அம்மன் அம்மையே. உனக்கு தரணம் நல்ல அம்மா, தரணம் அம்மா.
அன்பார்ந்த பெரியவர்களே, உங்க மன்றம் மல்லி நாடகமன்றத்தின் நடிகர் அன்பர் உயர்திருவாளர் இருங்கல் கிருஷ்ணன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயே, எனது தம்பிகள், எனது தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய வீரபாலன் சிவபாலன் உனது அண்ணன் ஸ்ரீமன் நாராயணனை கொல்ல வேண்டும் என்று தெரிகிறார்கள். அவர்களை எவ்வளவோ அடக்கி பார்த்தேன், என்னால் முடியவில்லை. 5 தலை நாகமாக மாறி என்னை கொத்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் பூசாரிகளாக வந்து அன்னை லட்சுமி தேவி 2 பேருமாக வந்து அவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பெற்ற வரம் உன்னுடைய கரத்தால் தான் மாற்ற முடியும். அந்த வரம் மாற வேண்டும் என்றால் அவர்களை நீ வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் உன்னை துதிபாடி அழைத்தேன் தாயே. அப்படியே ஆகட்டும், மறைமுகமாக இருந்து பார்க்கிறேன் தாயே.